Hello guys, I am Loki. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ் சீரீஸோட 19th எபிசோட் எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை 18th எபிசோட மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் அவன் சொல்கிறான், இதுதான் அப்பாவித்தனத்தின் விலைனும் மாஸ்டர் அவனுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு பிட்ரையல் த்ரூவாக மட்டும்தான் ஒன் குருவாக முடியும்னு கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுறான். பீக்கில் இருந்து மோர்டல் வேர்ல்டுக்கு ஃபால் ஆகிறது ஹாரிஃபையாக இருந்திருக்கணும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறான். டானி டிஃபிகல்ட்டியோட ப்ளோவை பிளாக் பண்ண மேனேஜ் பண்ணுறான். லூஸ் சுப்ரீம் கிங் ஆனதும் தான் ட்ரைட்டர் ஆனதும் பொறாமையை காஸ் பண்ணியிருக்கணும்னு லாண்டியன் கண்டினியூ பண்ணுறான். ஃபார்மர் மாஸ்டர் ஜெலஸா இல்லையான்னு கேட்குறான். டானி கண்டினியூவாக டேமேஜ் டேக் பண்ணுறான். எனர்ஜி ரன் அவுட் ஆகிட்டு இருக்கணும், சர்வை பண்ண ஒன்லி சான்ஸ் தன் கையில் தான் இருக்கணும்னு பெர்சர்கர் பாயிண்ட் அவுட் பண்ணுறான். அப்புறம் ஒரு சான்ஸ் ஆஃபர் பண்ணுறான். அவனுக்கு சர்வெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறான். சீக்ரெட் ஆஃப் ரினியூவலை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு கண்டிஷன் ஆட் பண்ணுறான். தான் ராங்குன்னு யான்சியா அட்மிட் பண்ணுறான். கேப்டிவிட்டியில் இருந்து அவனை ரெஸ்கியூ பண்ணது மிஸ்டேக்னு நியூ வெப்பன்ஸை கையில் அப்பியர் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஓநாய்களை ட்ரஸ்ட் பண்ணது மிஸ்டேக். நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகுது. மாஸ்டர் ஸ்டேட்டஸ் ரீஸ்டோர் ஆகிடுச்சுன்னு லாண்டியான் யோசிக்கிறான். ஆனால் லீடிங் பை எக்ஸாம்பிள் பீப்புளை வின் ஓவர் பண்ணணும்னு நினச்சது மிஸ்டேக்னு அவன் சொல்கிறான். அவனோட மிரர் வேர்டில் சண்டை போடும்போது குட் பீப்புள் ஈவிலா டேர்ன் ஆக மாட்டாங்கன்னு நினைச்சது மிஸ்டேக்னு கண்டினியூ பண்ணுறான். நியூ ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. நைட் வெர்ச்சஸை ரிகிடிலி ஃபாலோ பண்ணது ஆல்சோ மிஸ்டேக்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறான். அனதர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அட்டாக் மற்றும் டிஃபென்ஸ் பூஸ்ட் ஆகுது. நியூ அபிலிட்டிஸையோட டிக்ளேர் பண்ணுறான். இது மாதிரி ஆப்போனண்ட்டை டீல் பண்ண நெசசரி இல்லை, எந்த வழியையாவது யூஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணால் போதும். யானி அப்புறம் நியூ பிளேட்ஸோட அட்வான்ஸ் ஆகிறான். இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிறான். பட் அப்புறம் கொஷின் பண்ணி மாஸ்டர் டூயல் வில்டிங் ஸ்பெஷலைசேஷன் லேர்ன் பண்ணி இருப்பான்னு ஸ்டார்ட் பண்ணதா சொல்கிறான். அவன் ஸ்வாட்ஸ் ஹோல்டு பண்ணி டிரெக்ஷன் இல்லாமல் அட்டாக் பண்ணுறதா சொல்கிறான். லாண்டியன் ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் நோட்டீஸ் பண்ணுறான். சடன்லி ஆன்சி அவனுக்கு பின்னாடி அப்பியர் ஆகி அட்டாக்ஸ் பண்ணுது. மிரர் எல்லாம் டெஸ்ட்ராய்டு ஆனப்போ இது எப்படி பாசிபிள்னு பெர்சர்கர் யோசிக்கிறான். கிரவுண்டை பார்த்து அந்த டார்க் லிக்விட் என்னன்னு கொஸ்டின் பண்ணுறான். அது மிரர்ஸ் இல்லைன்னு பிரதிபலிக்கிற எதுவாக இருந்தாலும் போதும்னு கன்க்ளூட் பண்ணுறான். லாண்டியன் எனர்ஜி கேதர் பண்ணி டிக்ளேர் பண்ணுறான். மாஸ்டர் லூப் ஹோல் ஃபைன் பண்ணாலும் இந்த நெக்ஸ்ட் ப்ளோவுக்கு அப்புறம் ஃபைட் பண்ண முடியாது. கிரிம்சன் ஃபியூரியை அன்லீச் பண்ணி ஆப்போனன்ட் யூஸ் பண்ண ரெஃப்ளெக்டிவ் எதுவும் லெஃப்ட் இல்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறான். சடன்லி பிகைனில் ஹிட் பண்ணப்படுறான். அட்டாக் பென்மன் கிட்ட இருந்து வந்தது. லாண்டியனை சர்ப்ரைஸ் பண்ணுது. அவன் எப்போ அங்கே வந்தான்னு யோசிக்கிறான். யான் அன்டெட் சம்மன் பண்ணும்போது இவனை மாதிரி ஆள்கிட்ட நைட் ஸ்பிரிட் பற்றி பேச ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். ஹீரோவும் ஆர்மியையும் ஃபாலன் பெர்சர்கரை ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அழிஞ்சு போனதுக்கு நடுவில் அவனை பர்மனெண்ட்லி ஸ்டாப் பண்ணுவேன்னு ஃபியூரியோட டிக்ளேர் பண்ணுறான். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லூசரால் கரண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு கீப் அப் பண்ண முடியாதுன்னு லாண்டியன் சொல்கிறான். அடி வாங்க பலசாலி ஆவனை டிக்ளேர் பண்ணுறான். ஹீரோ அவனை பிகைனில் ஸ்ட்ரைக் பண்ணுறான். யானி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட ஃப்ளாஷ் கிளியர்லி தெரியுதுன்னு பெர்சர்கரை ஆப்போனண்ட்டுக்கு 2 வீக்னஸஸ் இருக்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் லோ டிஃபென்ஸ் கண்டினியூ பண்ண சொல்கிறான். பெர்சர்கர் கிளாஸுக்கு ஹை அட்டாக் அலோகேட் பண்ணும்போது டிஃபென்ஸ் 2 ஹையாக இருக்க முடியாது. ஸ்கில்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் போக ஸ்கெலட்டல் ஸ்பிரிட் கூட அவனை டேமேஜ் பண்ண முடியும். லாண்டியன் அன்லீச் பண்ணுறான். ஏரியா அட்டாக்ல இந்த லோ லெவல் அண்டெட் போதும்னு கத்துறான். யானி அப்புறம் செகண்ட் வீக்னஸ் ரிவீல் பண்றான். கிளாஸ் சேஞ்சுக்கு முன்னாடி இருந்த அட்டாக் தவிர அவன்கிட்ட அந்த ஒன் லீனியர் அட்டாக் மெத்தட் மட்டும்தான் இருக்கு. ஹீரோ அவனோட மானா ரெக்கவரி ஸ்பீடு சர்டைன் நம்பர் ஆஃப் அண்டெட் மெயின்டைன் பண்ண போதுமானதா இருக்கு. ஆப்போனண்டால புஷ்பேக் பண்ண முடியாது. ஆனால் தாங்கிட்ட ஏரியா அட்டாக் இருக்குன்னு கத்திட்டு பெர்சர்கர் கிரிப்சன் ரைனை அன்லீச் பண்றான். அவனோட கிரேட்டஸ்ட் வீக்னஸ் அவனால ட்ரஸ்ட் பண்ண யாருமே இல்லைங்கிறத யான் பாயிண்ட் அவுட் பண்றான். யானி அட்டாக் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட்ல அவனும் பென்மென்னும் வீக்னஸ் கவர் பண்ண சொல்றான். ஷீல்டு அவனை அட்டாக் பண்ணுற பிளேடாக மாறிடுச்சு. பெட்ரையல் மூலமாக பவருக்கு ரோஸ் ஆன ஒருத்தரா அவன்கிட்ட க்ளோஸாக யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் விரும்பினது இதுதானான்னு ஹீரோ கொஷின் பண்ணுறான். இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட் பற்றி பேசிக்கிட்டே லாண்டியனை அட்டாக் பண்ணுறான். அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறான் அவன் ஆல்ரெடி ஒன்ஸ் டிஃபீட் செய்யப்பட்டான்னு. 60 வருஷத்துக்கு முன்னாடி பவர் என்ஜாய் பண்ணதாகவும் தான் ரைட்டுன்னு சொல்கிறான். கம்பேனியன்ஸ் மாதிரி திங்ஸ் தனக்கு நீட் இல்லைன்னு பெர்சர்கர் டிக்ளேர் பண்ணுறான். அப்புறம் அவன் ஃப்ளை அப் ஆகி எனிமியை ஃபேஸ் பண்ண சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரனை கூப்பிட்றான்.
ரெசிடென்ஸில் ஒருத்தன் அவனை ஃபாதர்னு கூப்பிட்றான். அவன் லாஃப் பண்ணி சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் அவனுக்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறான். ரியலி கேஸ் அதுதான் யானி சிம்பிளி ஆஸ்க் பண்ணி ஷிஃப்ட் மூவ் வச்சு நியூட்ரலைஸ் ஹிஸ் ஆப்போனன்ட்ஸை ஆம் பண்ணுறான். யானிஸ் ஃபாதருக்காக கத்தி அந்த பர்சன் எப்படி லாஸ்ட் பண்ணியிருக்க முடியும்னு யோசிக்கிறான். ஹோல்டு பண்ணவும் குயிக்லி ஹெல்ப் பண்ணவும் பெர்சர்க்கர் கத்துறான். அவனாலேயே தோற்கடிக்க முடியாதுன்னா எங்களால் எப்படி தோற்கடிக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. லாண்டியன் ஃபியூரியோட சில்ட்ரனை கிளேர் பண்ணுறான். தானே செய்ய போறதா கத்துறான். பெர்சர்க்கர் ஒருத்தனை பிடிக்கிறான். லாண்டைனி கத்துறான். எல்லாமே அவன் கொடுத்ததுன்னு எதுக்காக பான் ஆனான்னு திங்க் பண்றேன்னு கேட்குறான். அது அவனோட ஓன் ஹெல்த்துக்கான ரிவீல் பண்ணுறான். தன்னை ரிஃப்யூஸ் பண்ண எப்படி டேர் வந்துச்சுன்னு கொஷின் பண்ணுறான். எனிமியை பிளாக் பண்ண ஆர்டர் பண்ணுறான். அதர் டூக்கு இல்லைன்னா அவங்களுக்கும் அப்சர்வ் செய்யப்படுவாங்க. 2 வாரியர்ஸ் மிரரால சரவுண்ட் பண்ணப்படுறதா ஃபைன் பண்ணுறாங்க. சடன்லி டார்க் அட்டாக் எமர்ஜ் ஆகி அவங்கள என்வெலப் பண்ணுது. அன்டெட் லேண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. பெர்சர்கர் ஃபியூரியில் கத்துறான். டெஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவில் லாண்டியன் மூச்சு திணறி ஆப்பனண்ட் எங்கே போனான்னு யோசிக்கிறான். அன்டெட்டால சரவுண்ட் பண்ணப்பட்ட யான்சே சொல்கிறான். அப்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் ஆப்போனன்ட் ஹார்ட் ஸ்டில் ஓல்டு மேன்னு. அவனோட ஃபேமிலி ரீயூனியன் என்ஜாய் பண்ண இன்வைட் பண்றான். லான்கான் ரியலைஸ் பண்றான். சின்ன குழந்தைகளை கூட அன்டெட் மாதிரி மாத்திட்டாங்க. ஹீரோ சிம்பிளி அட்டாக்க டாச் பண்றான். அப்புறம் பெர்சர்க்கரை சேஸ் பண்ணி ஸ்டில் எஸ்கேப் ஆக முடியுமான்னு கேட்குறான். ரன் பண்ணும்போது லான்கான் கம்பேனியன்ஸ் வேர்ட் பத்தி திங்க் பண்றான். அப்புறம் மாஸ்டர் பத்தி திங்க் பண்றான். மாஸ்டருக்கு அது எல்லாம் கிடைச்சிருக்கலாம்னு சொல்றான். ஃபைனல் அட்டாக்கால ஸ்ட்ரைக் பண்ணப்படுறான். ஃபைனல் மூமெண்ட்ல யா அவனை ஃபேஸ் பண்ணி டிஃபீட்டட் ஃபிகர் மேலே நின்றுட்டு இப்போ அவன்கிட்ட இருக்கிறது ஃபேமிலிஸ் ஹாஸ்டிலிட்டி மட்டும்தான். அவன் சூஸ் பண்ண எண்டை ஃபேஸ் பண்ண அவனை கூப்பிடுறான். 60 இயர்ஸ் ஆகும் மாஸ்டர் வாட்ச் பண்ணுறாரு. கிளாஸ் சேஞ்சுக்காகவும் எஸ் ரேங்க் ரீச் பண்ணதுக்காகவும் கங்க்ராச்சுலேட் பண்ணி ரிட்டர்னாக ஏதோ ஷோ பண்ண நீட் இருக்குன்னு சொல்கிறாரு. வருஷக்கணக்காக அவன் சேர்த்து வச்சிருந்த பெஸ்ட் மெட்டீரியல்ஸை அனுப்புனதாக அவன் சொல்கிறான். லக்கிலி அது மித்தி கிரேட் ஆயுதமாக ஃபோர்ஜ் ஆச்சு. மாஸ்டர் லாண்டின் கிட்ட ஹியூஜ் ஸ்வாட் கொடுக்குறாரு. கரண்ட் லெவலில் வைல்ட் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் கிரேட் வெப்பன் இதுன்னு சொல்கிறாரு. யங் மேன் மாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறான். நியூ கிளாஸுக்கு பர்ஃபெக்ட் பிட்டுனும் மாஸ்டர் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. பாய் எக்யூப்மெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு மாஸ்டர் கிட்ட ட்ரூலி ரிசோர்சஸ் டு ஸ்பேர் இருக்குன்னு ரீமார்க் பண்றான். ஆன்டியன் பொறாமையோட கிளேர் பண்றான். மாஸ்டர் நெவர் ரீப்ளேஸ்டு ஹிஸ் ஓன் வெப்பன் பாயிண்ட் அவுட் பண்ணி அவுடேட்டட் இல்லையான்னு கேட்குறான். மாஸ்டர் ஸ்வாடை லுக் டவுன் பண்ணி மாற்ற தேவையில்லைன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தாங்கிட்ட இருந்த எல்லா ஸ்வாடையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆன்சியன் சீக்ரெட் ரிலம்ஸ் வச்சு ஃபோர்ஜ் பண்ணப்பட்டது. அப்புறம் அது இப்போதான் ஆரம்ப நிலையில் இருக்குது. ஆனால் இது வேற எங்கேயும் இல்லாத டூப்ளிகேட் பண்ண முடியாத ஒரு எக்யூப்மெண்ட். அதுக்கு ஓன் ஸ்பெஷல் ஷார்ப்பிங் மெத்தட் இருக்குது. சேஞ்ச் ஆகவும் எனி வெப்பனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் அலோவ் பண்ணும். யூசர் கூட ட்ரூ சிங்கனைசேஷன் தான் வெப்பன் ஃபுல்லி ஃபார்ம் ஆகுறதுக்கான கண்டிஷன். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.